செல்லக்குட்டி தங்கம்ஸ் குட் மார்னிங். சூப்பரான நம்மளோட கிறிஸ்பம் போசம் பாருங்கள். இன்றைக்கி சீடு கலெக்ஷன் தான் ஆக்சுவலி பண்ண போகிறோம். இந்த பூ பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப டைனி, அதோட லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் பூக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பா அது மாதிரி பூத்துட்டே இருக்குங்க. ஒரு கொத்து அப்படின்னு எடுத்தோம்னா அவ்வளோ இருக்குது பூ. அது இது பாருங்களேன், மொட்டை இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ சைஸ் தான், அவ்வளோ அழகு. அதில் சீட் பாடு சூப்பராக ரைப்பன் ஆகிடுச்சுப்போ அங்கே பாருங்கள். இது இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சீடு வச்சுருக்குன்றதை நம்ம காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டலில் பியூட்டிஃபுல் இந்த வெரைட்டி இருக்காங்க பாருங்களேன். இவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. இவங்களில் சீடு வச்சுருக்காங்க. இப்போ இருங்க நம்ம சீடு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க பாருங்கள். சூப்பராக கலரே பாருங்களேன், அப்படியே சீடே எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி ரெட்டிஷாக பியூட்டிஃபுல் இல்லை. அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் கொத்து கொத்தாக இருப்பாங்க இவங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே செம்ம கொத்தாக இருக்காங்க பாருங்களேன். இவங்க தான் பியூட்டிஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இவங்க கண்ணா பின்னான்னு வச்சுருக்காங்க. சீட்ஸ் இங்கே அங்கே இங்கே இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் நம்மளோட நோபல் கான்குபைன் மாதிரி. பட் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக எப்படி இருக்காங்க பாருங்களேன், எப்படி இருக்காங்க பார்த்திங்களா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி இவங்களோட சீடு மட்டும் பாருங்கள். இப்போ இவங்களோட சீட் பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு அழகாக. அவங்களும் அந்த பிங்க் கலர்லேயே வந்திருக்காங்க பாருங்களேன். ஐயோ ரொம்ப பியூட்டிஃபுல். இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெல்வெட்டியாக அவ்வளோ அழகாக இருக்காங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க பாருங்களேன். இவங்க இன்னுமே சூப்பர், நம்மளோட கிறிஸ்பம் போசம் மாதிரியே தான். குட்டினா குட்டி, அப்படி ஒரு குட்டி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்காங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்களேன். ஸோ சேம் அவங்க கிறிஸ்பம் போசமில் ஹைப்ரிட் தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பூ கிறிஸ்பம் போசமை விட ஷார்ட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் குப்பி மாதிரி எப்படி வந்திருக்காங்க, மொட்டு பாருங்களேன். ஆனால் லீஃப் பார்த்திங்கன்னா அவங்கள விட இவங்க பெருசாக வேவியாக எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படி வேவியாக இருக்குது பாருங்களேன். அதுவும் வேவி தான், பட் ரொம்ப சின்ன ஒரு லீஃப். அது குட்டியாக ஒரு 3 mm கூட இருக்காது போல், இந்த மாதிரி உள்ள லீஃப் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸு. அவங்களும் சீடு பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. பாருங்கள் சூப்பராக, இதுவும் வெல்வெட்டியாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகு. இங்கே ஒரு சீடு அநேகமாக இவங்க முத்திருவாங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல எனக்கு. அது பாட்டை திருப்பினா தான் தெரியும். எஸ், டுமுக்கு டுமுக்குன்னு எவ்வளோ அழகாக. ஓ மை காட், இதில் அந்த ஹோல் போட்டு அந்த ஒரு பூச்சி மாதிரி ஒன்று வந்தது அப்படின்னாலே நம்ம அவ்வளோதான். இல்லை, இது ஆக்சுவலி டாட்ஸ் நார்மல். இது தான், நான் கூட பயந்துட்டேன். க்யூட்டாக இருக்காங்களா அவங்க, எப்படி குப்பி மாதிரி ஒரு பூ அவங்களுக்கு மாதிரி டுமுக்குன்னு இருக்காங்க செம்மையாக. இது நம்மளோட குளோபல் அடினியம் லவ்வர்ஸ் குரூப்பில் உள்ள நம்மளோட சூப்பரான கவர் ஃபோட்டோவில் உள்ள பூ தாங்க. பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இவங்க சீடை பாருங்கள், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்கல்ல. இவங்களும் ஒரு அடுக்கு தான், ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. 3 தான் வந்திருக்காங்க. செம்ம சிரிப்பு எனக்கு இதை பார்த்தோன்னே. ஏய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, முக்கோணமாக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். 3 கோணத்துலேயுமே. என்னடா அவங்கள படம் பிடிக்கவே முடியல, ரொம்ப இதில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் இந்த ரெட்டு தான், கிட்டத்தட்ட பிளாக் ஸ்வான் மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. டார்க்காக ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படி அழகாக இருப்பாங்க. இவங்க பாருங்கள் இங்கே சீட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பியூட்டிஃபுல் இல்லை, அழகு அழகு அழகு. நம்மளோட சமாலன்ஸ் ட்ரீ தான் இது. பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு சீடு இவ்வளோ அவ்வளோதானு இல்லை. நான் சுற்றி போட்டுடவா, நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் சுற்றியே போட்டுடுறேன் இதில் போ. ஓகே, இங்கே பாருங்களேன் 1 அடி இருக்குங்க நீளம், 1 அடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு. பூ போயிட்டு எல்லாமே சீட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ். என்னால் கை கட்டின தூரம் தான் நான் எடுத்தேன். இது 10 அடி உயரமான மரமாக, அதனால் என்னால் இதில் எடுக்க முடியல. இதுக்கு உயரமாக மேலே போய் எடுக்க முடியல. மாட்டு கொம்பு சீவி விட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, 1 அடி இருக்குதுங்க. இது சூப்பராக ரைப்பன் ஆகும் சீக்கிரம்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் அரேபிக்கம் க்யூட்டான ஃப்ளவர். திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அரேபிக்கம் லைட் பிங்க்கில் சிங்கிள் பெட்டலில் இப்படி தான் வருது. இப்போ தான் ஒயிட் ஹவுஸுமே பார்த்திங்கன்னா சிலது பிங்க்காக மாறுதுன்னு சொல்லிட்டு ப்ரீடரே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம சீட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இட் வில் டேர்ன் இன்டு பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மை தான். சில பேர்த்துக்கு அதாக இருக்குது. சில பேர் நான் பார்க்குற இடங்கள்லாம் கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்க, சீட் வாங்குற இடத்துல இது என்னது நான் ஒயிட் வாங்கினேன் ஆனால் அது இப்படி பிங்க்காக இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் இந்த நேச்சர் என்ன பண்ணுதுங்கிறத உணரணும் நம்ம.
கார்டனிங்ன்றது வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரபிக்கம் ஒயிட் இருக்குதுல்ல, அது வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒயிட் இருக்குது. நம்ம கண்டிப்பாக தமிழ்ச்சி கார்டனில் கொடுப்போம். கொஞ்சம் விட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், சூப்பராக கொடுத்துடலாம். அங்கே பாருங்களேன், இது வந்து இந்த அரபிக்கமோட சீட்ஸ் தான். அவ்வளோ அழகாக வந்துருக்குது, பியூட்டிஃபுல். என்னோட இன்னொரு ஒரு ஃப்ளார் இதை காமிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க, க்யூட் இல்லை? ஏய் பப்பி, பப்பி பாருங்கள். பப்பின்னு நினைக்காதீங்க, இவங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலாச்சு வயசு. இவங்க வெரைட்டியே வந்து இப்படி ஷார்ட்டாக இருக்கிறது தான். தங்கக்குட்டி, தங்கக்குட்டி டேய். அதுக்கப்புறம் இந்த அரபிக்கமோட சீட்ஸ் தான், ஃபுல்லாக ஒரே சீட் தான். ஒரு பக்கம் பாருங்களேன் எப்படி ருடிமெண்ட் எப்படி போயிடுச்சு பாருங்களேன். இது நல்லா பெருசாக சூப்பராக வந்திருக்கு. இந்த அழகியை நான் ஒரு வீடியோலையும் இவங்க பூக்க வந்து காமிச்சிட்ருக்கலான்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் மிஸ் பண்ணுறவங்க எதுலையாவது பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். பியூட்டிஃபுல், என்னோட நம்பர் 1 ஃபேவரேட் இவங்க. இந்த அரபிக்கம் சீட்ஸும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மெச்சூர் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக சூப்பராக இது மெச்சூர் ஆனோன்னு சொல்கிறேன். அதாவது அதை சேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரைப்பன் ஆகும்ல, அந்த சமயத்தில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அழகி, இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் அழகியில் அந்த கிறிஸ்பம் சீட்ஸ் வேறு நம்ம எடுக்கணும், மறந்துட்டேன் நானே. இப்போ தான் நான் இந்த பக்கம் வாரேன், என்னோடய மதர் பிளான்ஸ் இருக்க பக்கம். மை காட், இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பியூட்டிஃபுல் அழகிங்களா. ஏய் என்னடா, எப்படா நீங்களாம் பூத்தீங்க? உங்களை நான் கண்டுக்கிறவே இல்லையடா. என்னடா சீடு? ஐயோ சாமி, நான் அடிக்கிற நேரம் சொல்ல போகிறேன் இல்லையா, இது சத்தியமாக இப்போ தாங்க பார்க்குறேன். இது எதோட சீடுடா? அது டண்டனக்கா டனக்குனக்கா. இதோட சீடுடா. இவங்க வேறு லெவல்டா அழகு. இவங்க சீடு வச்சுருக்காங்களா? கடவுளுக்கு நன்றி. ஓ மை காட், நான் நீ சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் என்ன பண்ணேன், 6 minutes தான் வந்திருக்கு வீடியோ. நம்ம போய் அது எடுக்கிறதுக்கு 1 minute தான் ஆகும். ஒரு 8 minute வீடியோ வரட்டுமே நினச்சேன். சர்ப்ரைஸ், வாட் அ சர்ப்ரைஸ். இந்த அழகிங்க, இந்த அழகியோட சீடுங்க. ஓ மை காட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதானே என் பையன் இப்போ பார்த்தாலும் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு கிடக்கிறான். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இந்த சீடு போட்டு இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றதுக்கு. தங்கம்ஸ், நீங்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சில நேரத்தில் வந்து எப்படி சொல்கிறது, கோவம் கூட வரலாம். சீடு மட்டும் காமிச்சிட்டு சீடு தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஜெர்மினேஷனுங்கிறது வந்து எவ்வளோ வயபிள் சீட்ஸாக கொடுத்தாலும் சம்டைம்ஸ் நான் வந்து 90% தான் சொல்லி கொடுப்பேன். எனக்கு என்ன, நான் சீடு கொடுத்துட்டு நம்ம சீடு அதை என்ன சொல்கிறது, மண்கலவை எவ்ரிதிங் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வாங்கிட்டு குழந்த போல் இன்னுமே எப்படி சீட் போடுறதுன்னு கேட்குறத பார்த்தா, ஏன்டா நான் செடியாகவே தந்துடுறேன்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீடு நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. என்னென்ன சீட் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சி கார்டன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8973338884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் அண்டு உங்களோட பின்கோடு, ஊர் வந்து சொல்லுங்கள். யார் வந்து பின்கோடு அது ஊர் பேர் சொல்லலையோ நான் கண்டிப்பாக சேவும் பண்ண மாட்டேன், ரிப்ளையும் பண்ண மாட்டேன். லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு 1 வீக்காக நான் யாருக்குமே எந்த ரிப்ளையுமே பண்ணலை. அதுக்கான ரீசனும் நான் யூடியூப்லேயே சொல்லிட்டேன் தங்கங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் ஒரு ஆள் தான் பண்ணணும், நானே தான் பண்ணணும் என் தங்கங்களுக்கு. அதனால் தங்கங்கள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து நானே தான் பண்ணணுன்னு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பார்த்திங்கன்னா அதில் தான் நான் அப்டேட் கொடுப்பேன். ஓகேவா? சீட்ஸ் வந்து எனக்கு சீட்ஸ் வந்து எப்படி போடணும்னு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும், 10க்கு 8 தான் வரும், 10க்கு 9 தான் வரும், எனக்கு சம்டைம்ஸ் 10க்கு 10 வரும் அப்படின்னு நினச்சி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் சீட் வாங்கி போட்டு வளர்க்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் வந்து கேட்கும்போது என்னால் வாட்ஸ்அப்பில் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே லேட் ஆகுது. என்ன மண் கலவை, ஷேடில் வைக்கலாமா, வெயிலில் வைக்கலாம், இதுக்கு காமனாக நான் யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களும் சூப்பராக சீட் போட்டு வளர்க்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து சீடு வந்து யாருக்கும் ரொம்ப சேல் பண்ண வேண்டாம், இது ஏன்டா நம்ம சீட் போட்டு ஒரு வருஷம் வச்சு வளர்த்து கண்ணாவே கொடுத்துடலான்னு தோணுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே, நாங்கள் வந்து எனக்கு சீட் போட்டு தெரியும், நான் வளர்க்க தெரியுன்றவங்க மட்டும் நான் சீட் எப்போ சேல் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன சிஸ்டர் சீட் கொடுத்தா அதோட ஃபாலோ அப் கூட சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால், ரியலி தங்கங்களா நான் சேலும் கொடுத்துட்ருக்கனால ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் பண்ண முடியும். 9 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு, ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. கிறிஸ்பம் சீட் கலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது பார்ட் 1ன்னு போட்டுடுறேன். ஸோ எல்லாருக்கும் எப்பவுமே இனிவராக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். நான் ஒரு 10 வீடியோவாவது பண்ணியிருப்பேன். மண்கலவை என்ன, அதோட வளர்ச்சி எப்படி வந்திருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 மந்த் ஆனால் எப்படி இருக்கும், 2 மந்த் ஆனால் இருக்கும், எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. திரும்ப மண்கலவை தனியாக சொல்லுங்கள் சிஸ்டர், பாட் சைஸ் சொல்லுங்கள், எது சொல்லுங்கன்னு ஒரு கஸ்டமருக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூவாக வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னன்னு கூட நம்மளை விலைக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அதனால் தங்கங்களா, நான் சீடு வந்து எனக்கு போட தெரியும், சீடு இப்படி தான் அப்படின்னு ரொம்ப
அதில் நம்பிக்கை இருக்கவங்க நீங்கள் வந்து வாங்கி போடுங்க. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், என்னால் சீடு வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பேசிக் பிங்க் வெரைட்டி வாங்கிக்கோங்க. அரபிகம் நம்மளோட சொமாலன்ஸ் வந்து சீட்ஸும் அரபிகம் சீட்ஸும் நம்ம சேலுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். மற்ற சீட்ஸில் மேபி ஒரு 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 50 சீட்ஸ் நான் சேல் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட கிறிஸ்பம் ஹார்வெஸ்ட், சீட் ஹார்வெஸ்ட்.